வணக்கம்ப்பா. இந்த முருங்கைக்கீரை உடம்புக்கு அவ்வளவு தெம்பு தரக்கூடியது, எலும்புகள பலமாக்கக்கூடியது. 400 விதத்தில முருங்கைக்கீரை அவ்வளவு அவ்வளோ சத்து இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ முருங்கைக்கீரையை நம்ம சமைக்கும்போது, அந்த ஈர்க்கெல்லாம் தூக்கி வெளிய போட்டுர்றோம். ரொம்ப கட்டையாட்டம் இருக்கிறத விட்டு போட்டு, சின்ன சின்னதா இருக்குல்ல ஈர்க்கு, அந்த ஈர்க்கெல்லாம் எடுத்து சுத்தமா கழுவிட்டு, பொடியா கட் பண்ணி, நம்ம குக்கரில் கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்து வேக விட்டுறணும்ப்பா. ஒரு 2 விசில் கூட விட்டு இறக்கிட்டு அந்த தண்ணியை வடித்து அந்த தண்ணியில் மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு நம்ம சாதாரண ரசம் வைக்கிறதுக்கு பச்சை தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த முருங்கை இருக்கு வேக வச்ச தண்ணியை வச்சு நம்ம ரசம் வச்சு இந்த முருங்கைக்கீரையை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளவு சத்து உடம்புல கிடைக்கும். அசதி, இந்த சளி பிடிச்சிருந்தாலும் சளி சரியாகும். இந்த தடுமம் பிடிச்சிருக்கும் போதெல்லாம் அந்த அந்த தண்ணியை வச்சு நம்ம ரசம் வச்சு சாப்பிடணும். சாப்பிட்டு அந்த முருங்கைக்கீரையை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லது. அந்த முருங்கைக்கீரை கூட பருப்பும் போட்டு சேர்க்கலாம். அந்த புரதச்சத்தும் சேர்த்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப தெம்பை கொடுக்கும்ப்பா.